விஸ்வரூபம் இடத்துல வர மாதிரியே இருக்கு எல்லாம் பார்க்க. யா அப்பா ஹெவி லக்கேஜ் வச்சுருக்காங்க. இதில் பின்னாடி பில்லியன் வேறு செம்ம ரூட்டுங்க. ஆனால் அது இதையும் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். இதை ஹில்ஸ்லாம் பார்க்க அப்படி இருக்குது ஒரு ஒரு ஹில்லும். ஐயோ 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 ப்ரோ சூப்பர் ப்ரோ, இது ஆசம் ப்ரோ. ஹாய், வேர் ஆர் யூ ஃப்ரம்? பெங்களூர். ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு. அப்பா எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. இன்னைக்கு ஒரு லே போய் ரீச் ஆகிடும் நினைக்கிறேன். 152 கிலோமீட்டரை காலைல நாங்கள் 9:00 ஸ்டார்ட் பண்ணோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. ஃபைனலி லே, வெல்கம் டு லே. டே 9ங்க. நம்ம இப்போ லே லடாக்கை ரீச் பண்ணிட்டோம். திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ். கைஸ் ஆக்சுவலாக ஹோட்டல் ஸ்வாஸ்திகா அப்படின்னு இங்கே தான் சும்மா காஃபி மேகிலாம் சாப்பிட்டு கிளம்புறோம். செம்ம எக்ஸ்பென்சிவ்ங்க. ஒரு காஃபி 60 ரூபான்ட்டாங்க. நல்லாவே இல்லை காஃபி. ஸோ ஃபாரினர்ஸ்லாம் விசிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த வில்லேஜ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பார்க்க. லத்தாக் ஃப்ளாக். ஆனால் இன்னும் நம்ம லேக்குள்ளே இன்னும் என்ட்ரி ஆகலை. ஆக்சுவலாக லே டிஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், ஸ்டேட்டுக்குள்ளே. லத்தாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 110 கிலோமீட்டர்ஸு. இதுக்கு ஒரு கதையே இருக்குதுங்க. நான் போனோன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னன்றது. கைஸ் ஆக்சுவலாக டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த ஒரு வில்லேஜை காமிக்கலாம் தான் கேமரா ஆன் பண்ணேன். நான் பாருங்கள் வில்லேஜ் எப்படி இருக்குன்ட்டு. அது எப்படி தான் இந்த மலைக்கு இதுக்கு மேலாம் போய்ட்டு கரெக்டாக கட்டுறாங்கன்னே புரியல போங்க. ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்கும்போது இந்த மாதிரி பில்டிங்ஸு. லேஸ் 124ன்னு போட்டிருக்கானா, அவ்வளோ கிடையாது. 117 தான், 114 தான். நம்ம போய் எங்கே ஸ்டே பண்ண போகிறது மட்டும் செக் பண்ணிட்டோம்னா கரெக்டு. ஊர் பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு இந்த வில்லேஜு. இங்கே பாருங்கங்க, இந்த அந்த ஐயோ பேர் என்ன, விஸ்வரூபம் இடத்துல வர மாதிரியே இருக்குது எல்லாம் பார்க்க. பார்த்தீங்களா பில்டிங்ஸு எல்லாம் மண் வீடு. அதாவது இங்கே கிடைக்கிற அதே இதை வச்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்க. இங்கே ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க அந்த பிளேஸை. ஆனால் அவங்களாம் இதெல்லாம் போகிறதில்ல. நார்மலாக இதெல்லாம் ஜர்க்கினோ ஹூடியோலாம் போட்டு சுற்றலை. அவங்க நார்மலாக தான் சுற்றுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க இருக்கிற பிளேஸில் யூஎஸில் உள்ளலாம் ஆல்ரெடி அங்கே கோல்டிங்காக தான் இருக்கும். அங்கே ஆல்ரெடி கோல்டு தான். ஸோ அதே மாதிரி இங்கே இருந்துடுறாங்க. அந்த ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போக போக தான் பேசணும். ஏன்னா எல்லா பிளேஸும் நல்லா இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. நான் எல்லா பிளேஸும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் மணாலி 600. ஆமாம், அப்படியே லே பிடிக்கலன்னா அவ்வளோதான் வரும். ஸோ ஆனால் நம்ம எல்லா பிளேஸையும் விசிட் பண்ணிட்டு வர போகிறோம்ல. ஸோ அதனால் கிலோமீட்டர் ஆகும். மவுண்டன்ஸ் கலரு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. லைட் எல்லாம் ஆக்கிற மாதிரி இருக்குது. வாவ்னு சொல்லும்போது லாரி வருது. அடப்பா, இங்கே பாருங்க. so many riders there. I love Lamayu. இந்த சாண்டே செமையாக இருக்குது. சாரி, யா எஸ் யா. ஸோ காய்ஸ், நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ வந்து சைட்டு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை ஓட்டிகிட்ருக்காரு. இல்லை ஐம் டேக்கிங் கேமரா. ஸோ வீடியோ எடுக்கணும்னு சொன்னால, ஸோ அதனால் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் NS 160 எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். அப்பா ஹெவி லக்கேஜ் வச்சுருக்காங்க. இதில் பின்னாடி பில்லியன் வேறு. கஷ்டம்தாங்க இதில் ஃபுல்லாக ரைட் பண்ணுறது. நைஸ். பார்த்தீங்களா, பள்ளத்தாக்கில் ஓட்டிகிட்ருக்கோம். ஓ எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. லிட்டர்லி இது வந்து செவ்வாய்க்கிரத்தில் ஓட்டுற மாதிரியே இருக்குதுங்க. மவுண்டெயின்லாம் எப்பா என்னங்க ஒரு கலரில் இருக்குது மவுண்டெயின்ஸு. ஸோ நான் ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோன் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நமக்கு பிரதிபலிக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பெயிண்ட் பண்ணும்போது நான் டிராயிங் ஆர்டிஸ்ட், நான் பெயிண்ட் பண்ணும்போது அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ தான் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு.
இங்கேருந்து லே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 98 இல்லை 97 கிலோமீட்டர் இருக்குதுங்க. நாங்கள் அங்கே வந்து மூன் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அவ்வளோ நேரமாக எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். வெட்டி எடுத்துகிட்டு ரோடு போட்டிருக்காங்கங்க, வேறு மாதிரி இல்லை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆறு ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம கார்கில் டு லே போகிற ரோடு இப்படி இருக்குன்னா, லேலேருந்து அதுக்கு பக்கம் போகிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. வா, செம்ம ரூட்டுங்க. ஆனால் இதையும் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். இதை பண்ணாமல் ஜஸ்ட் மணலி டு லே வரதெல்லாம் தப்பு. ஃப்ரண்ட்டில் சாரா பாரா பார்த்தீங்களா? அப்பா ஃபுல் லோடில் நம்ம வண்டி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கே. பேக் லைட்டில் எப்படி எரியுமா என்ன? நான் இப்போ தாங்க தெரியுது எனக்கு பார்க்குறேன்னு. 2 லைட்டு பேக் லைட் வச்சு இது பிரேக் அடிச்சா எரியுன்றது. அப்பா வண்டி முக்குதுங்க. மை பைக்கு நோ கிளச்சு, இட்ஸ் குயிக் ஷிஃப்டர். இதில் கிளச்சு பிடிச்சி கீழே போட முடியல. காய்ஸ் லிட்டர்லி நான் அதை பார்த்துட்டு பைத்தியம் ஆகிட்டேன் போல இருக்குது. ஹில்ஸ்லாம் பார்க்க அப்படி இருக்குது, ஒரு ஹில்லும். ஐயோ அங்கே பாருங்க, லைன் கம்பி எங்கேயோ விட்டு கொண்டு போயிருக்காங்க. அங்கே என்னம்மா வேலை பார்க்குறாங்கப்பா இங்கே உள்ளவங்க. ப்ரோ சூப்பர் ப்ரோ, இது ஆசம் ப்ரோ, வெரி 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 சூப்பர் ப்ரோ. ப்ரோ மீன்ஸ் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். தளபதி சொல்லி வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க அது. ப்ரோ ஐயோ பைத்தியம் மாதிரி வளர ஆரம்பிச்சிட்டேனே. தெரில, ஃபுல்லாக மவுண்டனை பார்க்க பைத்தியம் ஆகிட்டோம்ல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. போயிட்டு ஹையஸ்ட் பீக்கை தொடரும், மாஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஸ்டிக்கரிங் ஒட்டிட்டு போகிறாங்க எங்கே பார்த்தாலும். நம்ம தான் ஸ்டிக்கர் எடுத்து வர மறந்துட்டோம். கடுப்பாகுது போங்க. எல்லாம் ரெடி பண்ணால் ஸ்டிக்கரை மறந்துட்டோம் பாருங்க. ஸ்டிக்கர் இருந்தால் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏய் சூப்பர். இவனு கோகோ எங்க இவர் எங்கே நடந்து போயிட்டு இருக்காருங்க. ஹாய் ப்ரோ, ஹாய், வேர் ஆர் யூ ஃப்ரம்? பெங்களூர். ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ் தெரியுமா? ஏய் திஸ் 3 vehicle இட்ஸ் கர்நாடகா வெஹிக்கிள், மங்களூர் பாய்ஸ். ஓ சூப்பர் ப்ரோ, வெரி. when you start ride, when you start walking, divide the nation. Wow, October 2022. Yes brother. Oh, where are you going now? Across India, Nepal, Bhutan. Okay. And this is 24th state. And Nepal, Bhutan completed. Wow, awesome bro. I think back to Karnataka. Oh, you know Srinagar, you will go, right? Yes brother, via Kargil. Okay. You? I'm going to Leh, in Srinagar to Leh. Nice. Thank you bro, it's very awesome bro. Super, all the best. Thank you, bye bro, bye. அப்பா இந்தியன் ஃப்ளாக் பறக்குதுங்க. ஏன் நடந்து 2022 அக்டோபர் ஆரம்பிச்சிருக்காதுங்க ரைடு. இப்போ 2025 அக்டோபரே வரப்போகுதுங்க. ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபரே வந்துடும். இவரை பார்த்துட்டு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கூட அவர் நம்ம அவர்கிட்ட பேசாமல் கூட போகணும்னு வச்சுங்க, அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுவாங்க. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் பேசினா போதும், மனுஷன் முகத்தை அவர் சிரிப்போட போகிறாரு பாருங்க. பெங்களூருங்க ஒரு வாவ் பா, எப்படிலாம் இருக்காங்க பாருங்க மைண்ட் செட்டு. இங்கே என்னன்னா பாதி பேர் அதுக்கும் இதுக்கும் சரி ஓடிட்டு கிடக்கும் போங்க பா. வாவ், நான் இம்ப்ரெஸ்டுங்க ரொம்ப. அதுக்காக நான் எல்லாரையும் இப்படிலாம் நடந்து போக சொல்ல, ஜஸ்ட் சொல்கிறேன். உங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆம்பிஷன் ஒன்று இருக்குன்னா அதை நோக்கி ஓடலாம், தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதை அடைகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம் பிரேக் இல்லாமல். நம்ம ஆக்சுவலாக அங்கே கர்நாடகா பாய்ஸ் அவங்களும் நிறுத்திருக்கலாம், நம்மளுக்கு தப்பு பண்ணிட்டேன். அவங்க போய்ட்டு அங்கே போய் பிடிச்சிருவேன், அது பிரச்சனை கிடையாது. இவர் பெங்களூர்ன்றதை தெரியாமல் போயிட்டேன். தட் பர்சன் வந்து பெங்களூர், one person walking, right? The Bangalore. Yes. You have already, you know? We know. Oh. Now we got to know who is there. Okay. Okay. License ah?
ஆ ஓகே என்ட்ரிங்க என்ட்ரி பண்ணிட்டு வரேன் இருங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது மட்டுங்க என்ட்ரி மட்டும் நம்ம டிரைவிங் லைசன்ஸு பைக் நம்பரு நேமு எங்கேருந்து எங்கே போகிற எல்லாம் கேட்டுட்டு என்ட்ரி போட்டு அனுப்புகிறாங்க. ஐம் கால்ஜூர் ரோடு லென்த்து 77 கிலோமீட்டர். ஓகே ரோடு ஊர் பேர் எனக்கு வாய் நுழையில. இங்கேருந்து கரெக்டாக 95 கிலோமீட்டர் வந்து லேக் போட்டிருக்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:45 வேறு லெவலு. 2 மணிக்கெலாம் நாங்கள் அங்கே போகிற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கங்கே உட்காந்து போயிட்டு அதுக்கே டைம் கரெக்டாக ஆகுது. ஸோ ப்ராப்ளம் இல்லை, வந்ததே அதுக்கு தானே. இருங்க பஜா முண்டி இப்போ சொல்லிட்டு நம்மளை ஃபோட்டோ வீடியோ எடுக்க சொல்லுவோம். யா ஷோர். அவர் என்ன எங்கேயும் நிறுத்தாதான் லேக்கு போடான்னுங்கிறாரு மனுஷன். ஆமாம் எல்லாம் நின்று வந்துட்டு இருக்காங்களா, ஸோ அதனால் இதுக்கும் நின்னோம்னா கஷ்டங்க. நேராக பாருங்கப்பா, நான் வண்டியை ஃப்ரண்ட்டில் இழுத்து நான் ஃபஸ்ட்டு லேக்கு நேராக இழுத்துறேன் பாருங்களேன், யாரும் நிற்க விடாம. நான் நின்னா தான் நிற்பாங்க. ஸோ போடும். ஏன்னா பாருங்கள் என்ட்ரி போடும்போதுக்குள்ள அவங்களுக்கு ஃபுல்லாக ஹிந்தி தான் தெரியுது. குவாகான்றாங்க, ஒன்றும் புரியல. எங்கேருந்து எங்கே போகிறேன்றது சொல்கிறது எனக்கு புரியல. அவர் கூட இருக்கிறதுனால திருப்பி இவரை பார்ப்பேன், அவரே பதில் சொல்லிவிடுவார். டிரைவிங் லைசன்ஸு என்னோட இது பைக் நம்பர் என் நேமு என் ஃபோன் நம்பர் மட்டும் நான் சொல்லிடுறது. மற்றதெல்லாம் அவர் தானே சொல்லிவிடுவார் பின்னாடி வரவர். வேறு என்ன பண்ணுறதுங்க, எங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஹிந்தி தான் தெரியுது. ஸோ அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது சேஃப் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம முன்னாடி போயிட்டு இவங்களை கோஆர்டினேஷன் பண்ணி அழைச்சிட்டு போக போகிறோம். இப்போ பிளானே இப்போ என் பிளானில் தான் ஃபுல்லாக அவங்க வர போகிறாங்க இதுக்கு மேலே. ஏன்னா நம்மள்ட்ட தானே பிளான் வச்சுருக்கோம். அந்த அண்ணா இன்னொருத்தர் கொடுத்தா சொன்ன ஒரு பிரதர், அந்த பிளான் நம்மள்ட்ட தான் இருக்குது. ஸோ அவர் தான் அந்த பிளான் தந்திருக்காரு. இப்போ அந்த பிளானை படி தான் நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே ஃபுல்லாக பாருங்க லதாக் ஃப்ளாக் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அராவ மாதிரி இருக்கு. அப்பா எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. ஹாலே 93 கிலோமீட்டர்ஸ். அந்த ஊர் நல்லா இருக்குல்ல. ஸோ அப்படியே தான் போகுது ரோடு. இங்கே எல்லா ஊருமே நல்லா தான் இருக்குது. மண் பாருங்கள், கலரை பாருங்கள், அவர் கலராக பாருங்க. போட்டு அப்படி போட்டு போட்டு கண்ணால் அழுத்தி போட்டு 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 அடிச்சு போட்டு கையால் உன்னோட அட இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்னடா மண்டையில் இது ஏதோ மண்டையில் கவுத்துட்ருக்காங்க, என்னன்னு தெரில. ட்ராவலர்ஸ் பெட்ரோல். அவன் வண்டியில் பெட்ரோல் இல்லை, ஏன் பெட்ரோல் போட மாறான்? பெட்ரோல் பெட்ரோல் அந்த வண்டியில் பெட்ரோல்னு நினைக்கிறேன். ஆமாம் கேட்போம். நீங்கள் போங்க, நான் வரேன். இருக்கா பெட்ரோலு? பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது. பெட்ரோல் இருக்கான்னு கேட்டேன். ஒரு பாயிண்ட் தான் காமிச்சிது. ஸோ ப்ராப்ளம் இல்லையா? ஐயோ வியூ பாருங்க. நம்ம ராஷ்டிரஸை வந்து திருவுனா பறப்பான் கடந்து அழுத்தி பிடிச்சா 3 ஏறுது 100க்கு வண்டி. அதை அழுத்தி பிடிச்சிட்டு அப்படி பிரேக் அடிச்சோம் பாருங்க, வேற மாதிரி இருந்துச்சு ரோடு.
பா 4வது கியரில் தான் 95 ஏறுது. தெரியல, ரொம்ப அடிக்கடி பொறுமையாக ஓட்டுறதுனால ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்போ ஓட்டினா தான் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது இந்த ரோட்டில். சரி ஸ்லோ ஆகிட்டேன் அப்படியே. இந்தியன் ஆர்மின்னு அங்கே போட்டு இருந்துச்சு, அதில் வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன், எடுக்க முடியாமல் போச்சு ஃபோட்டோ. ஐ லவ் இந்தியன் ஆர்மி உண்மையை சொல்ல போனால். ஆனால் அவங்களுக்கு போகிறதுலேயே நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது, அதை நினச்சா தான் கடுப்பாகும் மனசு. கல்ச்சி, அது வாயில் நுழையில, KHALTSI இதாங்க அந்த ஊர் பேர். நல்லா இருந்துச்சு அந்த ஊர். ஆர்மி கண்ட்ரோல், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மி கண்ட்ரோல். ஐயோ, இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கில் இத்தினோண்டுக்கு ஒரு ரோடு, அந்த ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். வேறு லெவலில். ஸ்பீடு த்ரில்ஸ் பட் கில்ஸ். ரைட்ரே ப்ரோ, ஃபுல் அட்வைஸ் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. நீங்கள் இந்த ப்ரோன்றது மண்டைக்குள்ளே ஓடினே இருக்குது, ஆடினே இருப்பேன் அது மாதிரி. போது கடுப்பாக போகுது, ஐயோ டென்ஷன் ஆகுது, ஒன்றுமே காதில் மூணு ஓடிட்டு இருக்கு சவுண்ட். எனக்கு அப்படியே ஒரு நல்ல த்ரில்லான அப்படி போடு பாட்டு, நாக்குமுக்க பாட்டெல்லாம் போட்டால் அப்படியே ரைடு பண்ணோம்னா வேறு மாதிரி இருக்கும். ஐயோ புல்லட் அண்ணன் வராப்புல, பின்னாடி 2 பசங்களை காணுமே. நம்ம போயிடுவோம், இவங்க தான் வரமாட்டுறாங்க. சரி, இல்லைனா இன்னொன்று பண்ணலாம், நாங்கள் கிளம்பி முன்னாடி போகிற மாதிரி போயிட்டு ரூம் என்னென்னு பார்த்து நாங்கள் ரெடி பண்ணுறோம், அவங்க வர மாதிரி வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். நான் நிற்கிறதா இல்லை, 87 கிலோமீட்டர்ஸ் லே அப்படின்னா 85 இருக்கும், ஏன்னா 2 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளார போகிறதுக்கு வரும். 85 கிலோமீட்டர்ஸ் இன் லே, ஓகே ப்ராப்ளம் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:58 2 போகுது. 1 ஹவரில் ஓட்ட முடியுமான்றது ஐடியா தெரில. 3 o'clock போகணும், அதுதான் பெஸ்ட்டு. பின்னாடி வராங்க, நான் நிற்கிறதா ஐடியா இல்லை. திருவோம் வண்டியை 100 தொட்டங்க, அப்படியே பிரேக் அடிக்கணும், இல்லைனா பொத்துக்குன்னு எங்கேயாவது போயிடுவோம் போல இருக்கு. நான் அந்த அளவுக்கு தான் இருக்குது. நுர்லா 3 கிலோமீட்டர்ஸ் ஆக என்ன இருக்குன்னு எனக்கு தெரில, ஆனால் ஊர் பேர் போட்டே வருது. அவங்களாம் அப்படியே வெயிட் பண்ணி, எப்படி சொல்கிறது, 1.5 வருஷம் 2 வருஷம் பிளான் பண்ணி எங்கெங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கும் போது வந்து கணக்கு பண்ணி வந்திருக்காங்கங்க. அவங்களாம் நான் கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒன்றும் கிடையாது, நான் சும்மா கிளம்பி ஓடி வந்தேன் நிம்மதி பண்ணுறதுக்காக. ஜஸ்ட்டு காட்டுவோம், வேற என்ன பண்ணுறது, போர் அடிக்குது நமக்கு. அப்படியே காட்டிகிட்டே போவோம் வரவங்க போகிறவங்களுக்குலாம், ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படின்ட்டு போகிறாங்க. சில காரில் ஓட்டுறவங்களாம் அதிகமாக அப்படியே எனக்கு தம்ஸ்அப் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம பைக்கில் வரவங்க, பைக் ரைடிங் ஹிமாலயாஸ். லடாக் ஃப்ளாக் என்ன இழுக்குதுங்கோ, லடாக் ஃப்ளாக் எங்கே பாரு லடாக் ஃப்ளாக். நம்ம ஊரில் இப்படி மாலையெல்லாம் போடுறாங்க, பூ மாலையெல்லாம், அதை மாதிரி இங்கே லடாக்கில் ஃப்ளாக், இந்த ஃப்ளாகுங்க. நம்ம பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நான் மற்ற வளைவுலலாம் அப்படியே கட்டடி படுத்து வளைஞ்சு போயிட்டுருக்கேன். அவங்க அப்படியே பொறுமையாக நிறுத்தி வளைஞ்சிட்டு வராங்க, ஏன்னா அவங்கள கிடையாது. அதுவும் ஃபுல் வெயிட் வச்சுருக்காங்களா, வண்டி படுத்துரும். நம்மள்ட்ட ஃபுல் வெயிட் இருக்குது, ஆனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதோ இருக்கிறதுனால நம்மளை அப்படியே ஒரு மாதிரி காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துட்டுருக்கு. அந்த ப்ரோ இப்போ ஓட்டினால நம்ம வண்டியை, ப்ரோ சூப்பர் அப்படின்றாரு. இவங்க யூஸ் பண்ணாத இதெல்லாம், இந்த ஏவுகணை, அப்புறம் அந்த துப்பாக்கி, அந்த இது குண்டு எறிகிறது, அதெல்லாம் பீரங்கி, அதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி அவ்வளோ இதாக இருக்குது. எப்படி சொல்கிறது, எல்லாம் படத்துலேயே பார்த்து பழகி போச்சு ஹாலிவுட் மூவியில். நேரில் பார்க்கும்போது அப்படி ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் அங்கே நேற்று அந்த இது கார்கில் வார் மெமரியலில் அந்த மிசைல் ஒன்று தெரிச்சதை, அதாவது மிசைல் வந்து இரும்பு மிசைலு கீழே பட்டு தெரிச்சு பவர் அதோட இது வந்து மருந்து வந்து வெளில வெடிச்சிருக்கு. அதோட ஃபோட்டோகிராஃபி அங்கே ஃபோட்டோ இல்லை, அதோட அந்த வெடிச்சிருந்து பாருங்க, அந்த ஸ்டீலை வந்து உடனே தெரிச்சு உள்ளேருந்து மருந்து வெளில வந்துருக்குல்ல கீழே பட்டோன்னே, அதை அப்படியே அங்கே வச்சுருந்தாங்க ஃபோட்டோ இதில் எடுத்து, அப்படியே ஒரிஜினலை கீழே விழுந்து வெடிச்சதை. அப்பா கஷ்டம், அதை பார்த்தா அப்படியே தெரிச்சு இருந்துச்சு அது. அண்ட் தென் இது இறந்து போனவங்களோட எல்லா ஃபோட்டோவுமே அங்கே வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக ஃபோட்டோ வச்சு அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்க ஒர்க் பண்ணது விதம் எல்லாத்தையுமே போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த விஜயாக் அப்படின்றது ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் விஜயக்குன்னு போட்டிருக்காங்களே, அது வந்து ஒரு ஆர்மி பர்சன், ஒரு கமாண்டர். அவர் தான் அதை லீட் பண்ணியிருக்காரு அந்த மிஷனை. ஸோ அவரோட பேர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலும்
ப்ராஜெக்ட் விஜயாக் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலுமே அவரோட பேர் தான் வச்சுருக்காங்க. அது வரைக்கும் சல்யூட்டு இந்தியன் ஆர்மிக்கு. இங்கெல்லாம் படம் எடுத்தால் வராமல் இருக்கும். நிறைய படம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் காஷ்மீரில். அந்த ஃபுல் மவுண்டனுக்கு நடு சென்டர் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீனிஷ் இருக்கா, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. பா நான் ஃப்ரேம் இதெல்லாம் அதான் கிளம்பிட்டேன். அம்மாடி உன் அழகு சமதோடு உன்னை கண்டா பொழுது எப்பாடி என்ன ஷேக் ஆகுது பார்த்தீங்களா. பொறுமையாக போனால் இப்படி தான் ஆடுது. ஏன்னா வெயிட்டு பின்னாடி இருக்குது. அது ஒரு எப்படி ஒரு ஈவனாக இல்லை வெயிட்டு. அதனால டாப் பாக்ஸ் அதிக வெயிட் இருக்கிறதுனால அப்படி ஷேக் ஆகுது. உன்னை பார்த்து நான் தடுமாறுறேன், புயல் காற்றுல ஒரு வாருறேன், அதில் நாடுனா வேறோடுறேன், ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தாரேன். தமிழ் பாட்டு கொஞ்ச நாளாக கேட்கலங்க, கேட்காம கடுப்பாகுது. போட்டோம். சஸ்போல் 9 கிலோமீட்டர், தட் இஸ் த வில்லேஜ். ஹச்ஆர் ஹரியானா வண்டி. லைக் ஏதோ ஐயோ அப்படியே ஃப்ளவர் பூத்த மாதிரி இருக்கு இந்த ஸ்லைடு. இங்கே பாருங்க, அப்படியே திரும்ப அந்த பக்கமும் அப்படி தான் இருக்கு. வாவ், இந்தா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது இடம். வா ஏ சருளா, மேலேருந்து சறுக்கி விட்டா சறுக்கிட்டே வரலாம் உங்களுக்கு கீழே வரைக்கும். ஆனால் கீழே வரத்துக்குள்ளே இருக்குமா இருக்க மாட்டோம்ன்ற தெரியல. ஐயோ ஓப்பன் லேண்ட்ஸ்கேப்புங்கோ. நான் நேராக தான் பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கேன், உங்களுக்காக கேமரா திருப்பி வச்சுருக்கேன். ஐயோ என்னங்க இது இப்படி இருக்குது. இப்போ அந்தளவுக்கு மண் ஸ்லைட் ஆகுங்க மழை டைமில் நார்மலாகவே. இப்போ மேலதுக்கு ஒரு கல்லை போட்டிங்க, அந்த கல் கீழே வரத்துக்குள்ளே அவ்வளோ மண்ணை சரிச்சு விட்ருவோம் கீழே. இது ஃப்ளாட் ரோடு பாருங்க. புல்லட்டில் அந்த அண்ணனே போகிறாரு 70 போகிறாரு அவரு வெயிட்டை வச்சுக்கிட்டு. ஏன்னா அவரே கடுப்பாயிட்டாரு, எப்பப்பா போவோம்லே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா காலைல ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, வெறும் 162 கிலோமீட்டரில் தான் பிளானே பண்ணது. இன்னும் 2 மணிக்கெலாம் அங்கே நேரம் போய் சேர்ந்துருக்கணும். ரீச் ஆகலைன்னொன்னே அவரே கிளம்பிட்டார், போவோம்ப்பா அப்படின்ட்டு. நாங்கள் போயிட்டு ஏதாவது ரூம் பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே சேர்ந்து ஸ்டே பண்ணிக்கலான்ட்டு. ஹிமாலயஸ் எல்லாம் ஓட்டினோம்னா கண்டிப்பாக, அதாவது ஹில்ஸில் ஓட்டினாலே வண்டியோட வந்து மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹிமாலயஸ் ட்ரைவ் பண்ணவங்க வந்து இதுமாதிரி ஹிமாலயஸில் ஓட்டும்போது நிறைய மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு, அதனால் கம்மியாக தான் கொடுத்துச்சு சொன்னாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரேஞ்சு கூட சொல்லலை, ட்ரிப்பு 2 நான் டேங்க் ஃபுல் பண்ணலேருந்து 364 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த 364 நான் ரோட்டில் ஓட்டுனாலே நேரம் ரிசர்வில் விழுந்திருக்கும். ஸோ ஆனால் ஒரு நிமிஷம், ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 190 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா 536 அப்பா 550 கிலோமீட்டர் ஓடுன்ற மாதிரி காட்டுதுங்க ரேஞ்சு. இல்லை அந்த 50 கூட முட்டுருங்க, 500 வச்சுக்கிட்டாலும் ஒர்த்து தானே. 100 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடச்சி 120 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குதுங்க எனக்கு டேங்க் ஃபில் பண்ணதில். 150 கிலோமீட்டர்னா 5 லிட்டர் பெட்ரோல் போடணும் நான், ஐமோ 15. ஐயோ சரி ஓகே, 3 லிட்டர் பெட்ரோல் போடணும். 90 லிட்டராக வச்சுங்களா, 90 கிலோமீட்டர் ஆகுது, லிட்டருக்கு 30 கொடுத்தா கூட ரோனில் பெட்ரோல் தருதுங்க சாரா. ஐயோயோ நம்பவே முடியல என்னால். காய்ஸ் இப்போ நான் அந்த மவுண்டைன் இருக்குல்லங்க, டாப்பில் நிற்கிறாங்க இது சிஆர்பிஎஃப் ஆர்மி. ஐயோ எப்படின்னே தெரில, அங்கன்னு பாதுகாத்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு பெண்டை எடுத்தோம், மேலே பார்த்தா 2 பேரும் உட்காந்து துப்பாக்கியோட உட்காந்துருக்காங்க கீழே பார்த்து. ஏங்க இது அது பேர் என்ன, ஸ்னைப்பரு, தூரத்தில் வந்து சுடுவங்களா போட்டுணும் அது மாதிரி. இங்கே ஆனாவது தெரிலங்க, ஏன்னா இந்த மவுண்டனில் தான் அதிகமாக உள்ளே வரத்துக்கான ஆள்லாம் அதிகமாக இருப்பாங்க. அது என்னமோ உண்மை தான். அப்படியே அங்கே வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ப்ரோ சொன்னார், அப்புறம் தான் திரும்பி பார்க்குறேன் இருக்காங்க. நான் சொல்கிறது காய்ஸ், ஆக்சுவலாக லே போகிற வழியில் இன்னும் லே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42 கிலோமீட்டர் இருக்குது. வந்துட்டே இருந்தோம், ஸ்டார்ட் பண்ணிட்டே 2 நாள் ஆச்சு. லேக்கு நாங்களும் போகிறோம் போயிட்டே தான் இருக்கோம். ஒன்றும் இல்லை, எங்கள் கூட வரவங்களை வந்து N60 NS 160யா ஃபுல்லாக நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப லக்கேஜ் வச்சுக்கலாம் வரதுக்கு லேட்டாக. ஸோ அதுக்கு வரைக்கும் நாங்கள் எங்கேயாவது வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தோம்.
ஒரு பியூட்டிஃபுல்லான வியூங்க. இங்கே பாருங்க, சின்னதாக ஒரு லேக் மாதிரி ஓடுதா, அதான் அவங்க குடிக்கிற தண்ணியா. அவங்க தண்ணி தான் குடிச்சிட்ருக்காங்க. இல்லை, நல்ல தண்ணி தான், ஏன்னா ஃபுல்லாக நேராக மலையிலேருந்து தான் வருது, ஹிமாலயஸ்லேருந்து. இந்த வியூவெல்லாம் பார்க்காம போனால் தப்பாயிடும்ட்டு நின்று நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கோம். இங்கே வந்தால் போகவே முடியாது. எஸ் ஸோ ஹிமாலயஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வேறு மாதிரி தான் இருக்குது என்னோட சுற்றியா. பார்த்தீங்களா, தரமான பிளேஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு லே போய் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரீச் ஆகிட்டுனா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்துக்குள்ளே ரைட் பண்ண போகிறோம். வாவ், லே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 52 கிலோமீட்டர்ஸ். அடுத்து பாலைவனத்தில் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் பழைய ரோடு போல், புது ரோடு இப்போ இப்படி போட்டிருக்காங்க. வாவ், ஆக்சுவலாக நாங்களும் காலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். வெறும் 110 வெறும் 152 கிலோமீட்டரை காலைல நாங்கள் 9:30 ஸ்டார்ட் பண்ணோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. இவ்வளோ நேரம் போகிறோங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறோங்க. தரமாக இருக்குது இந்த பிளேஸு. வாவ், ஐயோ சான்ஸே இல்லைங்க அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு. வேறு எதையும் சொல்ல முடியாதுங்க. நான் வாயடிச்சு போய் நிற்கிறேன் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் சத்தியமாக. வாவ், அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ தெரியுது, அங்கங்கே ஸ்னோ அங்கெல்லாம் வந்திருக்கு. சத்தியமாக இது வந்து பூமின்னு நான் நம்ப மாட்டேன். செவ்வாய் கிரகத்தில் உள்ள மாதிரி இருக்குது கலர்லாம் பார்த்தா. பாருங்க, ஃபுல் ஆஃப் லைஃப். இந்த ரோடு எவ்வளோ தூரம் நேராக இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரைட் ரோடு. வா, தரமாக இருக்குதுங்க லேண்ட்ஸ்கேப்பு. யாரா மாதிரிங்க வியூலாம். இந்த வீடியோ நான் கண்டிப்பாக பெருசாக தாங்க போடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வியூ இருக்குதுங்க, லொக்கேஷன், லேண்ட்ஸ்கேப்லாம். ஐயோ, இந்த லொக்கேஷன் பார்த்தா எனக்கு கத்தணும் போல இருக்கு. அல்டிமேட்டான லொக்கேஷன் இது, சான்ஸே இல்லை. தாண்டா வாழ்க்கை, இங்கே தாண்டா சுத்தணுன்ற மாதிரி இருக்கு எனக்கு பைக் எடுத்துக்கிட்டு. ஐயோ, ஏன்னா இதை மாதிரி ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தான் இருக்கும். ஏன்னா அங்கே மற்ற இடத்துலலாம் அந்த ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. இங்கே ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி செம்மையாக இருக்குது. இப்படி ஒரு டிரைவ் பண்ணிக்கிட்டே பார்க்கறதுலாம் வாரம் கொடுத்துருக்கோம். ஐயோயோ, இங்கே வாருங்க லேண்ட்ஸ்கேப்பு ஃபுல்லாக. இதுலேருந்து எப்படி சொல்கிறது, ஒரு கிலோமீட்டர் ஃபுல்லாக ஆர்மி தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட வெஹிக்கிள்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு தான் இருக்குது. ரைட்டில் லெஃப்டில் எல்லாமே அவங்களோட வெஹிக்கிள்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. செம்ம ஆஃப் ரோடு எல்லாத்தையும் பார்க்கும்போது இருக்குங்க. எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. தண்ணி, ஆஃப் ரோடு, வெள்ளமே வந்தாலும் இதை தாண்டி போயிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு தான் வீல் அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. இல்லை குறைஞ்சது தமிழ் ஆளுங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. புத்திசம் தான் ஃபுல்லாக. ஸோ அதனால் புத்தாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கெல்லாம்.
ஹால் ஆஃப் ஃபேம் அப்படி சொல்லிட்டு ஒரு இடம். ஃபுல்லாக ஆர்மி வெஹிக்கிள்ஸ் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க, ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா லேக் வெறும் 5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. எங்கேயோ இங்கே தாங்க இருக்குது, ஏர்போர்ட் போகிற வழி போல். திஸ் இஸ் த லே வந்துட்டோம். லே என்ட்ரன்ஸை காணுங்க. ஃபைனலி லே, வெல்கம் டு லேன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, போர்டு மறைச்சிட்டாங்க வந்து. வெல்கம் டு லே. காய்ஸ், ஃபைனலி சென்னை டு லடாக் ட்ரிப்பில் டே 9ங்க. நம்ம இப்போது லே லடாக்கை ரீச் பண்ணிட்டோம். திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ். 3517 கிலோமீட்டர் சோலோ ரைடுங்க. மழை வெயில் அது இது நிறையா பார்த்துட்டேன். பைக்கு செம்ம ப்ராப்ளம் பண்ணி கடைசியாக இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோங்க. வெல்கம் டு லே லடாக். சாரா எவ்வளோ பைக்கு பிரச்சனை பண்ணிச்சு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்னடாதுன்னு நினச்சே வந்துட்டு இருந்தேன். நம்ம மேலே பிரச்சனை கிடையாது, நம்ம உடம்பு வலிச்சாலும் இது வலிச்சாலும் வண்டியை ஓட்டிடலாம். ஆனால் இவ்வளோ வெயிட்டை வச்சுட்டு சோலோ ரைட் பண்ணுறோம். அதுவும் பைக் எங்கே நின்றுச்சுனால தள்ள கூட முடியல. அந்த அளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நின்று இருக்கேன். பைக் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி லே லடாக்கை ரீச் பண்ணிட்டோம். எனக்கு வேற மாதிரி ஃபீலாக இருக்குதுங்க. அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்கல. என் லைஃப்பில் வந்து லே லடாக் ட்ரீம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுன்றது மட்டும்தான் எனக்கு ட்ரீம். பட் ஆனால் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே லே லடாக் பார்த்து ட்ரீமாக உருவானுச்சு. ஃபைனலி ஐ மீன் லே லடாக். காய்ஸ், ஃபைனலி நம்ம வந்து லே வந்து ரீச் ஆகிட்டோங்க. வரும்போதெல்லாம் வேறு லெவலில் மவுண்டெயின் வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வந்து வெறும் 162, அதாவது 162 கிலோமீட்டர்ஸை காலைல 9:30க்கு ஆரம்பித்து ஈவினிங் என்ன டைமு 7 o'clock தான் வந்தோம். 7 o'clock வரைக்கும் நாங்கள் ஓட்டியிருக்கோம். வெறும் 162 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம்னா அது நாங்களாக தான் இருப்போம். ஏன்னா நிறைய இடத்துல நின்னோங்க. நின்று நிறையா ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துகிட்டு ஸோ கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சேர்ந்தோம் ரூமுக்கு. ஸோ இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமு. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம மொத்தம் 7 பேருக்கு இதே மாதிரி 2 ரூமு. ஒரு ரூமுக்கு வந்து ஆக்சுவலாக 2 ரூமுக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு வந்து 1600 ஸோ பார்த்தோம்னா 3200 3200 மொத்தமாக. ஸோ அப்படியே டிவைடு 7 போட்டோம்னா ஒரு 460 சம்திங் வருது. 460 சம்திங் வருது. ஸோ ஒர்த்து தான். ஆக்சுவலாக 2 நாளைக்கு வந்து ஒரு மெம்பருக்கு, அதாவது பெர் ஹெட்டுக்கு வந்து 460 வருது. ஒர்த்து தான். சரி ஓகேன்ட்டு வந்து 4 நேரம் வந்து நாளே கேட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ கூப்பிட்டாங்க, அப்படியே வந்து பேசி நம்ம 4 பசங்க தான் ஃபுல்லாக ஹிந்தி தெரியுமா. ஸோ ஒரு வழியாக பேசி புக் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ இந்த விலாக் நான் வந்து முடிக்க போகிறேன். இது எங்கே ஸ்டே பண்ணுக்கு என்னதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுது. இங்கேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மார்க்கெட் போக போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து வண்டி சர்வீஸ் விட போகிறோம். சில பல வேலைகள் நிறையா இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்து ரெடி ஆகிட்டேன். ஸோ இதே டீஷர்ட்டை போட்டு நினச்சி எதுவும் நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே எதுவும் துவைக்க முடியாது. அதனால் இந்த டீஷர்ட் நான் போட்டு ஓட்டி ஆகணும். ஏன்னா இங்கே துவைச்சாலும் காயாது. ஸோ இதை வச்சு தான் நான் ஓட்ட போகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. வீடியோ கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் இங்கே வர முடியாதுன்றது வந்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ டைம் எடுக்கும். ஒரு ஆள் வரணுன்னா டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதனால் இதை பார்த்து இப்படி இருக்கும் இந்த பிளேஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.